வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது மரிச்சிகா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவி தமிழ் டப்பிங்கோட பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் சஸ்பென்ஸ் நிறைஞ்ச ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். மரிச்சிகா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிஸ்டீரியஸ் பொண்ணை மையமாக வச்சு நகரக்கூடிய கதை. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே இந்த மரிச்சிகா அப்படின்ற பொண்ணு சஞ்சு அப்படின்ற ஒரு நபரை வந்து கொலை பண்ணுறாங்க. இதை நேரில் பார்த்த அனுப்பமா இருக்காங்கல்ல, அவங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்படியே வந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதைப்படி அனுப்பமா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. அண்ட் சஞ்சு அப்படின்ற ஒரு பையனை வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் தான் என்ஆர்ஐ ஆன மரிச்சிகா உள்ள வராங்க. அவங்களுக்கும் அனுப்பமாக்கும் பழக்கம் ஏற்படுது. அண்ட் இவங்க மூலமாக வந்து சஞ்சுவுக்கு வந்து அறிமுகம் வராங்க மரிச்சிகா. ஒரு கட்டத்தில் மரிச்சிகாவும் சஞ்சுவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த சஞ்சுவை வந்து மரிச்சிகாவே வந்து கொலை பண்ணுறாங்க. ஸோ எதனால் கொலை பண்ணுறாங்க, யார் இந்த மரிச்சிகா, உண்மையிலே நடந்தது என்ன, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய கேள்விகளுக்கான விடை இந்த படத்தில் இருக்குது. ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட ஐடியா ஹைடிங் எ கிரைம் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு குற்றத்தை மறைக்கிறதுக்காக மல்டிபிள் நரேஷன்ஸ் அப்படின்ற தீமில் கொண்டு போயிருப்பாங்க. அந்த நரேஷன்ஸ்னால என்னென்ன பின்விளைவுகள் வருதுன்ற மாதிரி செயின்டாக ஒரு மாதிரி நிறைய விஷயங்களை காட்டியிருப்பாங்க. அது உண்மையிலே நீட்டாக இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதும் ப்ராப்பராக லேண்ட் ஆயிருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸில் ஓரளவுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த படத்தோட மிச்ச போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அதாவது ரொமான்ஸ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃபை பில்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆர்டினரியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இன்னுமே எங்கேஜிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயுமே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நார்மலாக கொஞ்சம் ட்ராக் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. நடுவில் நிறைய இடங்களில் கொஞ்சம் குழப்பங்கள் அப்படின்றதும் இருக்க தான் செஞ்சிச்சு. அண்டு லாஜிக்கலி இதை கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறைய லூப் ஹோல்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஓரளவுக்கு டைம் பாஸ்க்கு பார்க்குற மாதிரியான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் பெருசாலாம் இல்லை, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.